சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான 2025 புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 3வது ராசியா இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு வரப்போற 2025வது வருடம் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்துமா, அப்படி இல்லைன்னா இந்த வருடம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏதாவது யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுன ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும். அதனால மிதுன ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே நிறைய திறமைகள் இருக்கு, ஆனா வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சோகத்தோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் உங்களோட நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025வது வருஷத்துல ராசி கட்டத்துல இருக்கிற 9 கிரகங்களும் பயிற்சியாக போகுது. சனி பகவான் மார்ச் மாதம் பயிற்சியாக போறார், குரு பகவான் மே மாதம் பயிற்சியாக போறார், ராகு கேதுக்களும் குரு பகவான் பயிற்சியாக கூடிய அதே மே மாதத்துல பயிற்சியாக போறாங்க. இதனால இந்த 2025வது வருடம் மிதுனராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருடமா இருக்க போகுது. அதிரடியான ஒரு சில மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா தற்சமயம் உங்களோட விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில உட்கார்ந்து இருக்கிற குரு பகவான் வர 2025 மே மாதத்துக்கு அப்புறமா உங்களோட ஜென்ம ராசியான மிதுன ராசிக்கு வந்துருவார். அப்படிங்கறதால மே மாதத்துக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிரடியா நடக்க போகுது. குரு அருளால நீங்க நடக்கவே நடக்காது அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியங்கள் கூட ரொம்ப சிறப்பான முறையில நடக்க போகுது. உங்களோட லட்சியத்தையும் உங்களோட கனவுகளையும் நோக்கி நீங்க ரொம்ப சிறப்பா முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த 2025ஓட பிற்பகுதி இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். அதாவது குரு பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மிதுன ராசியில வந்து உட்காரும் போது உங்களுக்கு மனசளவுல ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்க கூடவே ஒரு வாத்தியார் உட்கார்ந்துகிட்டு நீங்க தப்பு செய்யற நேரங்கள்ல உங்களை கண்டிச்சுக்கிட்டு நீங்க நல்லது செய்யற நேரங்கள்ல உங்களை தட்டி கொடுத்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி குரு பகவான் உங்களோட சொந்த ராசியில உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த வாய்ப்புகளை நீங்க சரியான முறையில பயன்படுத்துறீங்களா அப்படிங்கறதையும் குரு பகவான் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னா குரு பகவான் அதை விட சூப்பரா இன்னொரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த 2025வது வருடத்தோட பிற்பகுதியில மிதுனராசிக்காரங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் 2 மடங்கு அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்மளால செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்கு ஏற்படும். துணிச்சலா ஒரு சில முடிவுகளை எடுப்பீங்க, துணிச்சலா ஒரு சில காரியங்கள்ல இறங்குவீங்க. அப்படி நீங்க துணிச்சலா இறங்கக்கூடிய காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றிகளும் கண்டிப்பா கிடைக்கும். தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும், சொந்த காலில் நிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கிற மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த 2025வது வருடம் ரொம்ப ரொம்ப யோகமான காலகட்டமா இருக்க போகுது. நீங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரப்போகுது. அந்த வாய்ப்புகளை ரொம்ப சூப்பரா பயன்படுத்திக்கிட்டு ஒரு சில மிதுன ராசிக்காரங்க வரக்கூடிய காலகட்டங்கள்ல தொழில் அதிபர்களாகவும் மாற போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த 2025வது வருடத்துல ரொம்ப முக்கியமான பயிற்சியா இருக்கக்கூடிய சனி பயிற்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியும் முழுக்க முழுக்க யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களோட யோகாதிபதி அப்படிங்கறதால அவரு இந்த 2025வது வருஷத்துல தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் போது கட்டாயமா தொழில் ரீதியா ஒரு சில யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார், ஒரு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். முக்கியமா சொந்த தொழில் ஆரம்பிச்சு தொடர்ச்சியா வீழ்ச்சிகளை மட்டுமே சந்திச்சுட்டு வரக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு சில அதிர்ஷ்டங்களையும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களோட தொழில நீங்க இதனால் வரைக்கும் சந்திச்சுட்டு வந்த வீழ்ச்சிகளும் நஷ்டங்களும் இந்த 2025 மார்ச் மாதத்துக்கு அப்புறமா முழுமையா உங்களை விட்டு விலக போகுது. உங்களோட தொழில எதிர்பாராத திடீர் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. கை நிறைய லாபங்கள் வந்து சேர போகுது. தொழில நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு வரீங்க, எதிரிகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா அந்த எதிர்ப்புகளும் எதிரிகளும் உங்களை விட்டு முழுமையா விலக போறாங்க. முக்கியமா தொழில தொடர்ச்சியா நஷ்டங்களை மட்டுமே சந்திச்சு கைவிடக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய தொழில்கள்ல கூட நல்ல விதமான முன்னேற்றங்களை இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்ததா ராகு கேதுக்களோட பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த 2025 மே மாதத்துக்கு அப்புறமா ராகு பகவான் உங்களோட யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்கும், கேது பகவான் உங்களோட சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆயிடுவாங்க. அப்படிங்கறதால ஒரு சில ஏமாற்றங்களை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாவே இந்த 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா தொழில் சம்பந்தமா நீங்க யாரையாவது நம்பி பணத்தை முதலீடு பண்றீங்க அப்படின்னா அவங்க உங்களை ஏமாத்திட்டு போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க யாருக்காவது பணத்தை கடனா கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களும் உங்களை ஏமாத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. முக்கியமா வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்றவங்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா அரசாங்க வேலைகளுக்கு முயற்சி பண்றவங்களா இருந்தாலும் சரி, எப்படியாவது பணத்தை கட்டி நம்ம வேலையை வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால இந்த 2025 வருஷத்துல மிதுனராசி அன்பர்கள் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யாரையுமே நம்பாதீங்க. எவ்வளவு பழகினவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, யாரை நம்பியும் பணத்தை ஒப்படைக்காதீங்க. முக்கியமா வெளிநாட்டு வேலைகளுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஏஜென்ட் கிட்ட நீங்க பணம் கட்டுறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்துக்கோங்க. அடுத்ததா இந்த 2025 வருஷத்துல உங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேது பகவான் உங்களோட 3வது வீட்டுல இருப்பாரு அப்படிங்கறதால சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு எல்லளவு கூட பிரயோஜனம் அப்படிங்கிறது இந்த 2025 இருக்காது. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமா இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு அனுசரணையா நடந்துக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த 2025 இருக்கும். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்காது, எந்த விதமான சப்போர்ட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் உங்களோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குரு பகவான் உங்களோட ஜென்ம ராசியில வந்து உட்கார்ந்துருவார் அப்படிங்கறதால உங்க வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சிக்காம நடந்தாலும், உங்ககிட்ட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் நீங்க அவங்கள புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிப்பீங்க, விட்டு கொடுத்து போயிடுவீங்க. பெரிய அளவுல சண்டை சச்சரவுகள் வராத மாதிரி ரொம்பவே அனுசரிச்சு நடந்துக்குவீங்க. முக்கியமா உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் கொடுப்பாரு அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவிலான பிரச்சனைகளோ அல்லது பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகளோ இந்த 2025 வருஷத்துல உங்களுக்கு இருக்காது. ஏற்கனவே உங்க குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் போய்கிட்டு இருக்குது, கணவனும் மனைவியும் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த 2025 வருஷத்துல அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் முழுமையா விலகும். கணவனும் மனைவியும் ஒற்றுமையாவும் மகிழ்ச்சியாவும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாவும் இந்த 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த 2025 வருஷத்துல உங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள், பெரிய அளவிலான நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்காது. ஏற்கனவே நீங்க உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னாலும் இந்த 2025 வருஷத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்க எடுத்துக்கக்கூடிய சிகிச்சைகள் நல்ல விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாவும் இந்த 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, தொடர்ச்சியா வேதனைகளையும் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் மட்டுமே சந்திச்சுட்டு வரக்கூடிய மிதுனராசி அன்பர்களோட வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இந்த 2025 இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.